ஆப்கி அதாலத்தில் அண்ணா ஹசாரே மீது உள்ள குற்றச்சாட்டு. இவருடைய போராட்டம் சமூக பிரச்சனைகளுக்கும் அப்பாற்பட்டுள்ளது. அண்ணா சார், கபில் சிபிலோட ஸ்டேட்மெண்ட்டை நான் படிச்சேன். அவர் சொல்லியிருக்காரு, லோக்பால் ஒரு வேளை வந்தா கூட என்ன ஆயிட போகுது? குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்குமா? ஏழைகளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இடம் கிடைக்குமா? அப்புறம் சாப்பிட 2 நேரம் சாப்பாடு கிடைக்குமா? ஒருவேளை கபில் சிபிலுக்கு அப்படி தோணுதுன்னா டிராஃப்டிங் கமிட்டிக்கு எதுக்கு வந்தாரு? சும்மா டைம் பாஸ் பண்ணவா? அப்பவே சொல்லியிருக்கலாம்ல, லோக்பால்னால எந்த பயனும் இல்லைன்னு, என்னால வர முடியாதுன்னு. தேவையில்லாம 3 மாசம் எதுக்கு டிஸ்கஷன்ல கலந்துகிட்டாரு? ஆனா அவர் சொல்ற விஷயம் சரிதானே. தண்ணீர், மின்சாரம், சாலை மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒருவேளை லோக்பால் உருவானாலும் என்ன மாறும்? ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஸ்கூல் பையன் அப்ளிகேஷன் எடுத்துட்டு போறான். அந்த அப்ளிகேஷனை ஆஃபீஸில் கொடுக்குறான். அதை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல இருந்து அவனுக்கு எஸ்எம்எஸ்ல நம்பர் வரும். அவன் வீட்டில் இருந்துகிட்டே பார்க்கலாம் அவனோட வேலை எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்குன்னு. அவன் வந்து சுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஆஃபீஸ்க்கு அடிக்கடி வர தேவையில்ல. இது லோக்பால்ல நடக்கும். இந்த டெக்னாலஜி மூலமா மாற்றம் ஏற்படும் சாமானிய மனுஷனுக்கு. ஒரு சாமானிய மனுஷனோட தேவைகளை பத்தி பேசுறோம். சாதாரண மக்களோட வாழ்க்கையில இருக்கிற ஊழலை பத்தி நாங்க பேசுறோம். அதை அரசாங்கம் ஏத்துக்கல. ஒரு சாதாரண மனுஷனோட வீட்டுக்கு முன்னாடி சாலை போடுறதுல இருந்து தண்ணீர், மின்சாரம் வரைக்கும் எங்கெல்லாம் ஊழல் இருக்கோ அத பத்தின கம்ப்ளைண்ட லோக்பால் அல்லது லோக் ஆயுக்ல குடுக்கலாம். அதுக்கு என்கொயரி நடக்கும். தவறு செஞ்ச ஆபீசர்ஸ்க்கும் அரசியல்வாதிக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். அப்படி தண்டனை கிடைச்சா கீழே இருக்க அதிகாரிகளுக்கு பயம் ஏற்படும். தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும்ன்ற பயம் அவங்களுக்குள்ள உருவாகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா, ஒருவேளை உங்களுக்கு ரேஷன் கார்டோ பாஸ்போர்ட் எடுக்கவோ இல்ல வேற ஏதாவது வேலையா போனீங்கன்னா உங்ககிட்ட லஞ்சம் கேட்பாங்க. உங்ககிட்ட சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க. சாட்சி இல்லாம என்கொயரி நடத்த முடியாது. சாட்சி என்ன இருக்கும்? நம்ம கிட்ட எதுவும் இருக்காதே. அதனால இந்த டிராஃப்ட்ல ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு சிட்டிசன் சார்ட்டர் வெளியிடணும். அதுல எந்த ஆபீசர் எத்தனை நாளுக்குள்ள வேலையை முடிக்கணும்னு எழுதியிருக்கும். ஒருவேளை சொன்ன நேரத்துக்குள்ள அவர் அந்த வேலையை முடிக்கலன்னா லோக்பால்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்களுடைய சேலரி கட் ஆகும். ஊழல் தன்னால தெரிஞ்சிடும். நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல, தானாவே தெரிஞ்சிடும். லஞ்சம் கிடைக்கல, அதனால வேலை செய்யலன்னு அது நேரடியாவே கரப்ஷன்ல எடுத்துக்கப்படும். இதுதான் சாதாரண மக்களுக்கான மாற்றம். ஆனா இது அரசாங்கம் ஒருபோதும் ஏத்துக்கவே இல்ல. ஒருவேளை லோக்பால் பில் நீங்க விரும்புற மாதிரியே உருவாயிட்டா, அப்படி ஒரு கமிட்டி உருவானா இந்த நாட்டில இருந்து முழுசா ஊழல் அழிஞ்சிடுமா? நாங்க அப்படி சொல்லல. நாங்க சொல்றது அரசாங்கம் அப்புறம் சிவில் சொசைட்டி ரெண்டும் சேர்ந்து ஒரு டிராஃப்ட தயாரிச்சு ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி லோக்பால் வர்றதுனால 100% ஊழல் அழிஞ்சிரும்னு என்னால கூட உறுதியா சொல்ல முடியாது. ஆனா குறைஞ்சது 60லேருந்து 65% ஊழல் தடுக்கப்படும். ஏழை மக்களுக்கு கிடைக்காத நீதி அவங்களுக்கு கிடைக்காத. சேர்ந்து லோக்பால் பில் உருவாக்குற அமைச்சர்களையே பிரஸ் மீட்ல ஏமாத்துக்காரர்கள்னு சொல்லிட்டீங்க. கமிட்டி உருவானப்போ லோக்பால் பில்ல பத்தி எல்லாருக்கிட்டையும் கருத்துக்களை வாங்கப்பட்டுச்சு. சட்டம் உருவாக்குறத பத்தி யோசிச்சாங்க. சட்டம் உருவாக்குறத பத்தி அவங்க ஒரு டிஸ்கஷனை உருவாக்க ஆரம்பிச்சதும் அப்புறம் அதுக்கு அப்புறமா அவங்க எங்க சிவில் சொசைட்டி மெம்பர்ஸ் மேலேயே குற்றச்சாட்டுகளை சுமத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பிரசாந்த் பூஷன், சாந்தி பூஷன் பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. ஏன்? சிவில் சொசைட்டி ஆளுங்க ஓடி போகணும்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி. அதுக்கப்புறம் எங்களோட ஹெக்டே சார், ஜஸ்டிஸ் ஹெக்டே அவர் மேல குற்றம் சுமத்தினாங்க. அவரையும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்கணும்னு அவரும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாரு. என்னால முடியல, நான் இதை விட்டுறேன்னு சொன்னாரு. நான் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். எதுக்கு விடணும்? நான் சொன்னேன் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கோம். நான் அவர்கிட்ட சொன்னேன், எந்த மரத்துல பழங்கள் இருக்கோ அந்த மரத்தை தான் கல்லால அடிப்பாங்க. பழமே இல்லாத மரத்துல யாரு கல்ல தூக்கி அடிப்பாங்க? அப்புறம் அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் கெஜ்ரிவால் என் மேல குற்றம் சுமத்த ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு நிறைய ஆபீசர்ஸ் அனுப்புனாங்க. என்கொயரி பண்றதுக்காக என் கிராமத்துக்கு போனாங்க. அண்ணாவோட ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு தேட. வாழ்க்கையில சொத்தே சேர்க்காத ஒருத்தங்கிட்ட உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் எதனால அப்படி சொன்னேன்னா அவங்களோட நடவடிக்கைகள் அப்படி இருக்கு. அதனாலதான் நான் ஏமாத்துக்காரங்கன்னு அவங்கள நான் சொன்னேன். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு, உங்க ட்ரஸ்ட இன்கம் டாக்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம்.
நான் அதுக்கு தயாரா இருக்கேன். எனக்கு இது ஒன்றும் முதல் இன்வெஸ்டிகேஷன் இல்லை. எங்க போராட்டத்தால மகாராஷ்டிராவில் 2 அரசாங்கங்கள் விழுந்திருக்கு. 2 அரசாங்கம் விழுந்துருச்சு. அப்புறம் என்ன நடந்ததுன்னா 6 மந்திரிங்க போயிட்டாங்க. 400 ஆபீசர் மேல நடவடிக்கை எடுத்தது. அப்புறம் என் மேல என்கொயரி ஆரம்பிச்சாங்க. அந்த என்கொயரி பண்ணும்போது அப்போ பால் தாக்கரே இருந்தாரு. முதல்ல அவரு அண்ணா ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணுங்கன்னாரு. பண்ணுங்க, அது போல உங்களுதையும் செக் பண்ணுங்க. எங்கிருந்து வந்தது இவ்வளவு பணம்? ஒரு வழியா என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எதுவுமே கிடைக்கல. கடைசியில சீஃப் மினிஸ்டருக்கு எழுதி கொடுக்க வேண்டிய நிலைமை. எழுதி கொடுக்க வேண்டியதா போச்சு, அண்ணா கிட்ட எதுவுமே கிடைக்கலன்னு. இது ஒன்றும் முதல் தடவை இல்ல, ஏற்கனவே பலமுறை நடந்துகிட்டு தான் இருக்கு. கையில எதுவுமே இல்லாதவங்க கிட்ட உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அண்ணாஜி சொன்ன மாதிரி அரசாங்கம் லோக்பால் பில்ல கொண்டு வரலனா ஆகஸ்ட் 16 இருந்து மறுபடியும் உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்றீங்க. அரசாங்கம் எப்படி நடக்கும்னு நாங்களும் அதை பார்த்திருக்கோம். அதாவது போராட்டம் பண்றவங்களை எப்படி நடத்தும்னு. சமூகத்துக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்கும்னா நம்ம இதுக்கு தயாரா தானே இருக்கணும். பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, இந்த விஷயத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, பாபா ராம்தேவுக்கு ராம்லீலா மைதானத்துல அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா அங்க வன்முறை இல்லாம அமைதியா எல்லாரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அரசாங்கத்துக்கு ஒரு தைரியம் வந்த மாதிரி இருந்தது. யாராவது போராட்டம் பண்ணா அவங்கள அடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இப்ப ரொம்ப முக்கியமா தேவையானது என்னன்னா, இளைஞர்கள் முன்னாடி வரணும். அவங்க அமைதியான முறையில எந்த ஒரு வன்முறையும் இல்லாம தைரியமா முன்வந்து அவங்க மேல லத்தியடி விழுந்தாலும் ரத்தம் சிந்தினாலும் கைய திருப்பி உயர்த்தக்கூடாது. ஒருவேளை பாபா ராம்தேவ் போராட்டத்தை நிறுத்தலன்னு சொல்லி எழுதி கொடுத்திருந்தா அப்போ கவர்மெண்ட் அப்படி செஞ்சிருக்காது. அதுக்கு கவர்மெண்ட் மட்டும் காரணம் இல்ல, பாபா ராம்தேவும் இதுக்கு பொறுப்பாளி. இல்ல, அந்த விஷயத்துக்குள்ள நாங்க போக விரும்பல. ஒரு நிமிஷம் இருங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஏதோ சொல்ல விரும்புறாங்க. நான் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் பாலிடிக்ஸ்லயும் இல்ல, எதுலயும் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் புரியல. எந்த ஒரு காங்கிரஸ் கட்சியும் ராத்திரி எழுதி கொடுத்திருந்தாலும் குறைஞ்சது காலையில வரைக்கும் காத்து இருக்கணும் இல்லையா? அதான் நியாயம். அதுக்குள்ள என்ன அவசரம்? ராத்திரி 6ஆம் தேதி எழுதி கொடுத்திருக்காங்க. ராத்திரி 12 மணிக்கு லத்தி சார்ஜ் பண்ண சொல்லி யார் சொன்னாங்க? எனக்கு அதுதான் புரியல. தூங்கிட்டு இருக்க மக்களை எப்படி தாக்கலாம்? நானும் ஆங்கிலேயர் காலத்தை பாத்திருக்கேன். எனக்கும் 75 வயசு ஆகுது. நானும் சுதந்திர போராட்டத்தை பாத்திருக்கேன். அந்த சுதந்திர போராட்டத்துல நானும் இருந்தேன். என் கூட என் அப்பாவும் இருந்தாரு. என் வீட்டுல எல்லாரும் இருந்தாங்க. ஆனா தூங்குறவங்க மேல லத்தி சார்ஜ் ஆங்கிலேயர் கூட எப்பயுமே பண்ணது இல்ல. இந்த 62 வருஷமா காங்கிரஸ் கட்சி அப்படி என்னதான் சாதிச்சிட்டாங்க? அது சரிதான். நானும் அப்போதைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். ராத்திரியில தூங்குறவங்க மேல, தூங்கிக்கிட்டு இருக்கிற பெண்கள் குழந்தைகள் அவங்க மேல லத்தி சார்ஜ் நடத்துறது ஜனநாயகத்தோட கழுத்தை நெரிக்கிற செயல். அது ஜனநாயகத்தோட கழுத்தை நெரிக்கிற செயல். அவர் என்ன சொல்லியிருக்காரு? இல்ல, என் மேல இப்படி நடந்திருந்தா அடிங்கன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அடி நான் ஏத்துக்கிறேன். அடி வாங்கிட்டே தான் இருப்பேன். வேற என்ன பண்ண முடியும்? நாட்டோட நல்லதுக்கு தானே செய்யறோம்.